குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இது எனக்கு யாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. தலைவா, நான் அப்படி பண்ண அப்படிலாம் கிடையாது. அப்ப அவன் கிளியர் கட்ட வீசிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். புதுச்சேரியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் கிளையில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு படிக்கும் மாணவி ஒருவர் பேராசிரியர் கொடுக்கும் பாலியல் தொல்லை குறித்து அழுது கொண்டே பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சீனியர் மாணவிக்கு அனுப்பப்பட்ட அந்த ஆடியோவில், அக்கா, ஒரு 5-6 மாசமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. என்னால படிப்புல கவனம் செலுத்த முடியல. HOD சார் என்ன ரொம்ப ஹராஸ் பண்றாரு. ரொம்ப அசிங்கமா அருவருப்பா பேசுறாரு. நிர்வாணமா போட்டோ அனுப்புன்னு என்கிட்ட ஓப்பனா கேட்கிறாரு. அக்கா, டெய்லியும் லேட் நைட் ஃபோன் பண்ணி ட்ரெஸ் இல்லாம போட்டோஸ் அனுப்பு, இல்லனா உன் இன்டர்னல் மார்க்ஸ்ல கை வச்சிடுவேன், அப்புறம் உன்னால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்றாருக்கா. அக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இது எனக்கு யாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்க்கா. கண்டிப்பா எனக்கு 5-6 மாசமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போயிடுறேன். என்னால படிக்க முடியல, என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலக்கா. சுத்தமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் HOD சார் ரொம்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாருக்கா. தப்பா போட்டோஸ் கேக்குறாங்க, தப்பா பேசுறாங்க. ஓப்பனாவே போட்டோ கேட்டுட்டு ஆபீஸ் ரூம் வான்னு சொல்றாங்க. நான் உன்னை பர்சனலா பார்க்கணும்னு பேசுறாங்கக்கா. எனக்கு இது என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. ஆக்சுவலா அன்னைக்கு ஈவினிங் சார் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருந்தாங்கக்கா, புக் வாங்குற மாதிரி ஸ்டேட்டஸ். அதுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சார்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்பினேங்க்கா. அதுக்கு அவர் சொன்னார், தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை வந்துச்சுக்கா. எனக்கு அப்போ அது தப்பா தெரியல. ஏன்னா ஒருவேளை இப்போதான் PG படிக்கிறோமே, எல்லாரும் இங்க இப்படிதான் பேசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் அதை பெருசா எடுத்துக்கலக்கா. அப்புறமா மறுநாள் போக போக நைட்டு 10 மணிக்கு கால் பண்றது, 10 மணிக்கு மேல டெக்ஸ்ட் பண்றது. சில நேரத்துல எனக்கு கால் பண்ணி ஸ்ட்ரைட்டாவே, எனக்கு போட்டோஸ் வேணும், உனக்கு நான் இன்டர்னல் மார்க் தரேன், எனக்கு போட்டோஸ் அனுப்புனா உனக்கு இன்டர்னல் மார்க்ல கை வச்சிடுவேன், உன்னால எக்ஸாம் எழுத முடியாது, உன்னால படிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்கக்கா. இதெல்லாம் என்னால வீட்டுல சொல்ல முடியல. வீட்டுல சொன்னா என்ன படிக்க வேணான்னு சொல்லிடுவாங்க. நான் படிக்கணுக்கா, டிகிரி முடிச்சுட்டு PhD டாக்டரேட் பட்டம் வாங்கணுக்கா. இந்த மாதிரி எனக்கு மட்டும் நடக்கல, என்ன மாதிரி இவரால 30-40 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கக்கா என கண்ணீர் மல்க கூறியுள்ளார். இந்த விவகாரம் மாணவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பாக காரைக்காலை சேர்ந்த முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் ஆடியோ ஆதாரங்களுடன் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மாதவையா மீது நடவடிக்கை எடுக்க கோரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் புகார் மனு அளித்துள்ளார். இதேபோல் காலாப்பட்டில் உள்ள பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியர் பிரவீன் என்பவர் ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவி ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி கர்ப்பமாக்கிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் பேராசிரியர் பிரவீன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க துணைவேந்தரிடம் பேசி முடிக்கலாம் என கூறி துணைவேந்தரை அவதூறாக பேசும் மற்றொரு ஆடியோவும் வெளியாகி இருக்கிறது. தலைவா, நான் அப்படி பண்ண அப்படிலாம் கிடையாது. அப்ப அவன் கிளியர் கட்ட வீசிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். சரிதான், எனக்கு அவனுக்கு பயம் எடுத்து போச்சு, நம்மள என்ன வச்சிருவாங்கன்ட்டு. நீ நல்லா பேசணும்னா சொல்லு, பேசுறேன். யார்கிட்ட பேசுறேன்? ஈஷிகிட்ட பேசட்டுமா? என்ன பேச போற? ஒன்னும் இல்ல சார், இது ட்ரெண்ட் சார். நீங்க புதுசா அவருக்கு அடுத்தது அந்த பீரியட்ல இப்படிதான் சார், நம்ம எல்லாம் பேசாத விட்டு எல்லாம் சரியா போயிடும் சார். அப்ப ஆரம்பிச்சுட்டு இப்படிதான் அப்படின்னா எல்லாம் அவங்கவுங்க பாட்டுல இருக்க போறோம். இது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ட்ரெண்ட் சார். இதெல்லாம் பேசாத விட்டுருங்க சார். அப்படியே பிரவீன் மேல கம்ப்ளைண்ட் வந்தா கூட பேசாத விட்டுரு, அவங்க வேலையை பாருங்க சார், ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் சார் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. ஈஸி நீங்க தான் சொன்னாரு. your name is not that you don't bother சொல்லிட்டார்ல. அப்ப பாத்தீங்களா, நான் இது டைம் இல்ல. எங்க BC நான் நம்பலைங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, VC நான் VC 1ஆம் நம்பர் ஃப்ராட் பையன்.
இந்த இப்ப இருக்கிற விசி வந்து பக்கா ஜெரோமோ லெனினோட தூக்கு. புரியுதுங்களா? இப்படி புதுவை பல்கலைக்கழகத்தில் அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகளால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மாணவிகளின் பாலியல் குற்றச்சாட்டுகளை மூடிமறைக்கும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்களை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று சேர்ந்து துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் மாணவர்களின் கோரிக்கை தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்காததால் மாணவர்களின் போராட்டம் நள்ளிரவு வரை நீடித்தது. இதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு காவல் நிலைய போலீசார் நள்ளிரவு 2 மணி அளவில் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து மாணவர்கள் மீது தடியடி நடத்தி 6 மாணவிகள் உட்பட 24 மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் பல்கலைக்கழக வளாகம் போர்க்களமானது. போலீசாரின் இச்செயலால் புதுச்சேரி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. தற்போது அமைதியான முறையில் போராடிய மாணவர்களை அத்துமீறி தாக்கிய புதுச்சேரி காவல்துறையை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. நான் ஒரு நாள் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம் மாலினி மேம் ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது எல்லாருனாக்கா உட்காந்துருந்தாங்க. மாலினி மேம் மாதவேசம் 2 பேரும் தான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அக்கா. அந்த டைம்ல நான் தண்ணி குடிக்க போனதை பார்த்துட்டு அவர் எழுந்தி என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறாங்கக்கா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருந்தேனே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு சார்? நான் உங்ககிட்ட ஃபோட்டோ கேட்டிருந்தேன், ஏன் அனுப்ப மாட்டேன், உனக்கு இன்டர்னல் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு ஆசை இல்லையா அப்படின்ற மாதிரி பேசினாங்கக்கா. எனக்கு அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் பயந்து உடனே ஓடிட்டேன்க்கா. எனக்கு அதுக்கு மேலே அந்த இடத்துல இருந்து யார் எனக்கு சப்போர்ட்டுக்கு வருவா அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியலக்கா. இதனால் இது வீட்லேயும் சொல்ல முடியாதுக்கா. ஒன்ஸ் வீட்டில் சொன்னாக்கா எடுத்தோடனே சொல்கிறது படிக்க வேணாம் அவ்வளோதான்க்கா சொல்லுவாங்க. நீ படிக்கிறதுனால இந்த பிரச்சனை, வீட்டில் இரு. எனக்கு படிக்கணும்க்கா. எனக்கு படித்து பிஜி பாஸ் பண்ணிட்டு மேலே டாக்டரேட் அந்த மாதிரி படிக்கணும்க்கா. பிஹெச்டி படிக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த பிஜி முடிக்கணும். ஆனால் அது அவர் இருக்கிற வரைக்கும் அது முடியாதுக்கா. ரொம்ப எனக்கு மட்டும் இல்லைக்கா, நிறைய பொண்ணுங்களுக்கு இன்க்ளூடிங் கேரளா பொண்ணுங்களுக்கெல்லாம் நிறைய டெக்ஸ்ட்டு. அப்புறமா அவருக்கு ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டாருக்கா. அந்த பொண்ணு வேணால் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னை தனியாக ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு மேலே நீ கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடு, நான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசினாருக்கா அன்னைக்கு. நான் சொன்னேன், நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு உனக்கு இன்டர்னல் மார்க் போட மாட்டேன். என்ன சொன்னாலும் முடியாதுன்னு சொன்னால் இன்டர்னல் மார்க் போட மாட்டேன். இன்டர்னல் மார்க்கில் இல்லைக்கா லைஃபு. ஏன்னா அதுக்கு பயந்துக்கிட்டே நான் 2-3 வீக்ஸாக காலேஜுக்கே போகலக்கா. எனக்கு அட்டெண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அதில் எக்ஸாம் எழுத முடியல. நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்க்கா. எனக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும். நான் இப்போ மட்டும் எதுக்கு வெளியே வரேன்னா, நான் மட்டும் இதில் பாதிக்கப்படல. என்ன மாதிரி 10 பொண்ணுங்களுக்கு மேலே, 10 பொண்ணுங்கன்றது கம்மிக்கா, 20-30 நிறைய பொண்ணுங்க இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பொண்ணு வெளியே வந்தால் என்னால் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோ அப்படின்றத நாங்கள் வெளியே வரேன். நான் கண்டிப்பாக எங்கே வேணால் இது ஓப்பனாக பேசுவேங்க்கா. இதில் என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனைனா, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் இருக்குக்கா. இப்போ நான் மீடியா அந்த மாதிரி போனாக்கா அது என் பர்சனல் லைஃப்பை பாதிக்கப்படும். என்னால் அங்கே போக முடியாதுக்கா. நம்ம யூனிவர்சிட்டி வைஸ் யார் முன்னாடி வேணாலும் மீடியா இல்லாமல் நான் கண்டிப்பாக முன்னாடி நின்று பேசுவாங்க்கா. ஏன்னா அவர் பேசுனதுக்கான ப்ரூஃப்ஸ் என்கிட்ட நிறையாவே இருக்குது. இன்க்ளூடிங் அவர்கிட்டயே இருக்குது அதுக்கான ப்ரூஃப். இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுன்றதுக்காக மட்டும்தான்க்கா நான் உங்ககிட்ட இது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறேன். ப்ளீஸ்க்கா, இப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறதா அர்த்தம் இல்லைக்கா, அது எத்தனையோ பொண்ணுங்களை ஹெல்ப் பண்ணுறதா அர்த்தம்க்கா. நான் வெளியே வந்தால் என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க வெளியே வருவாங்கக்கா. ப்ளீஸ்க்கா, உங்களால் முடிஞ்சது இது வெளியே வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அவர்கிட்ட இருந்து எப்படி நாங்கள் தப்பிக்கிறது, நாங்கள் எப்படி பிஜி முடிச்சுட்டு நல்லபடியாக வெளியே போகிறது. ஒருத்தவங்க கூட படுத்து தான் எங்களுக்கு இன்டர்னல் மார்க் கிடைக்கணுமாக்கா, நாங்கள் படித்து கிடைக்காதா, படுத்தாதான் முடியுன்ற மாதிரி அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க்கா. அந்த ஆள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஃபோட்டோ கேட்குறாங்க்கா.
ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு தாங்க முடியலக்கா. உங்களால முடியும்னு நினைச்சுதான்க்கா உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றேன். ப்ளீஸ்க்கா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.